ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ். எப்படி ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஷாப்பில் வந்து மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் இதில் உள்ளே இருக்க பிளாக்கை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு முதல்ல காட்டுறேன். இந்த ஒரு ப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்க டாப்பில் ஒரு லைட்டாக ஒரு நைஃப் வச்சு ஒரு கீரல் போடுங்க. அது கீரல் போட்டவனே உங்களுக்கு இது பாருங்கள், அந்த அழுக்கு வருது பாருங்கள். இதை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணிடலாம், இல்லை கையில் ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும் அது. ஸோ கார்னர் வரையும் அழுக்கு போயிடுச்சான்னு பார்க்கலாம். இல்லைனா ஒவ்வொரு டைம் சென்டரில் கட் ஆகிடும். ஸோ இந்த மேலே இருக்க பாகத்தில் இருக்க அழுக்கை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க பாருங்கள், இங்கே ஒரு பிளாக்காக தெரியுது பாருங்கள். இதில் இருக்க அழுக்கையும் எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ப்ரான்ஸு. ப்ரான்ஸ் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 ஆனியன்ஸை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு டொமேட்டோவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அது பியூரியாக வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த 1 kg ப்ரான்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம். டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், குமின் பவுடர் 1/2 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஹாட் ஆன உடனே பே லீவ்ஸ் 1 போட்டுக்கிறேன். பட்டை, லவங்கம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா சால்ட் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன் ஃப்ரை ஆகும். ஆனியன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளியை போட்டுடலாம். ஸோ இப்போ இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா தக்காளி சுருண்டுடுச்சு. கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை இதில் ஊற்றலாம். இப்போ நல்லா இது பாயில் ஆகணும். அந்த தக்காளி வாடெல்லாம் போய் சுருண்டு வரணும். ஸோ இப்போ இந்த தக்காளி பாயில் ஆகிற டைம்லேயே கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், குமின் பவுடர், கரம் மசாலா, பெப்பர். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு சுருண்டு வந்திருக்கு. க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஈர்த்து போடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தானாகவே தண்ணி, ப்ரான்ஸில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா போதும் பாயில் ஆகிறதுக்காக. கொஞ்ச நேரம் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அந்த தண்ணிலாம் வெளியே வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரான்ஸில் இருக்க தண்ணியே வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை இப்படி கலரிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணலாம். எனக்கு ப்ரான்ஸ் பாயில் ஆகிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் போதும். அதுக்குள்ளே ப்ரான்ஸ் பாயில் ஆகிடும். இப்போ திரும்ப லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சுக்காவாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை போட்டுடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பைசியான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.